இன்று நாம் பார்க்க போவது தைராய்டு சுரப்பியை கட்டுப்படுத்த உதவும் 5 வர்மங்களில் மிக முக்கியமான ஒரு வர்ம புள்ளி. அந்த வர்மத்தின் பெயர் சுமை வர்மம். இந்த சுமை வர்மம் எங்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம். கழுத்தில் கூர்மையாக தெரியும் பகுதியை சங்கு திரிகாலம் என்று சொல்வோம். அந்த சங்கு திரிகாலத்திலிருந்து 2 விரல் அளவுக்கு பக்கவாட்டில் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பக்கங்களிலும் இருக்கும் பகுதியே தைராய்டு கிளாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தைராய்டு சுரப்பி பட்டர்ஃப்ளை வடிவத்தில் இருக்கும். பட்டர்ஃப்ளையின் நடுப்பகுதி போல ஒரு மையம், அதன் இருபுறமும் வலது இறக்கை பகுதி, இடது இறக்கை பிறக்கை பகுதி அப்படின்னு அமைந்திருக்கும். அதே வடிவத்தில் தான் இந்த தைராய்டு கிளாண்டும் இருக்கும். இப்போது இந்த சுமை வர்மத்தை எப்படி இயக்குவது என்பதை பார்க்கலாம். 2 விரல்களை பயன்படுத்தி கழுத்தின் 2 பக்கவாட்டிலிருந்தும் உள்பக்கமாக மெதுவாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், கழுத்தின் உள்நோக்கி அழுத்தக்கூடாது. 2 பக்கங்களிலிருந்தும் உள்நோக்கி மட்டுமே அழுத்தம் கொடுக்க வேண்டும். அழுத்தம் கொடுத்தபடி வலது புறமாக 6 முறை சுழற்சி. அதன்பின் இடது புறமாக 6 முறை சுழற்சி. மீண்டும் வலது புறமாக 6 முறை, இடது புறமாக 6 முறை. 6 முறை, இப்படி மொத்தமாக 24 முறை சுழற்சி செய்ய வேண்டும். 24 முறை சுழற்சி முடிந்த பிறகு அடுத்தபடியாக கழுத்தின் இரு பக்கங்களிலும் இந்த மாதிரி கை விரல்களை வைத்து மெதுவாக தடவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அழுத்தம் கொடுத்து வர்மத்தை இயக்கும் போது அந்த பகுதியில் சிறிய அளவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதை இந்த மாதிரி மெதுவாக நீவி விட்டால் அந்த பகுதி மீண்டும் சீராகி